பையனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பசியோட அந்த ரோட்ல நடந்து வரான். அப்ப அந்த இடத்துல உட்காந்து வயிற்ற பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறமா அங்க ஒரு கடையை பாக்குறான். அந்த கடையில பாத்தீங்கன்னா நிறைய பலகாரங்களை சுட்டு அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த பையனும் அந்த பலகாரங்களே அப்படியே பார்த்தவன்னா அதுலயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருக்க அந்த ஓனர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொல்றான், எனக்கு ரொம்பவே பசிக்குது ஐயா, ஒரு வடை தாங்க சாப்பிட அப்படின்னு கேட்கும்போது அந்த ஓனர் சொல்றாரு, உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த பையன் சொல்றான், என்கிட்ட பணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த இடத்தை விட்டு கிளம்பி போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா 2 சின்ன பசங்க பழைய பாட்டில் எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு அந்த காசை கொண்டு வந்து கொடுத்து வடை வாங்கி சாப்பிடுறாங்க. இதை வந்து இந்த குட்டி பையன் பாக்குறான். பார்த்துட்டு என்ன யோசிக்கிறான்னா, நம்மளும் இந்த பையனுங்களை மாதிரி வியாபாரம் பண்ணினா நமக்கும் பணம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பழைய பாட்டில்கள் எல்லாம் பொறுக்கி ஒரு பேக்ல போட ஆரம்பிக்கும். அந்த பழைய பாட்டில்களை எல்லாம் கொண்டு போய் அங்க இருக்க ஒரு பாட்டில் கடையில விற்கிறான். வித்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பலகார கடைக்கு வரான். அப்படி வந்து என்ன பண்றான்னா, ஒரு வடையை வாங்கி சாப்பிடலான்னு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து 3 பசங்க வந்து இந்த பையன் ரொம்ப பசியோட இருப்பான். அப்ப அந்த இடத்துல போயிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குதானா, எனக்கு சாப்பிட தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க இருந்த அந்த 3 பசங்களும் பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து பிடிச்சி தள்ளி விடுவாங்க, சாப்பாடு எதுவும் இல்லை அப்படின்ட்டு. அதுல ஒரு பையன் பாத்தீங்கன்னா அந்த பையன் பலகாரம் வாங்கின கடைக்கு முன்னாடி உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த பையன் என்ன பண்றான்னா, அந்த குட்டி பையன் வந்து இந்த பையனை பாக்குறான். பார்த்துட்டு என்ன பண்றான்னா, அந்த வாங்கின வடையை வந்து அந்த பையன் கிட்ட கொடுத்துடுறான். கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இந்த பையன் இவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த வடையை வாங்கி சாப்பிடலான்னு போகும்போதும் பாத்தீங்கன்னா அவன் சின்ன ஆளா இருந்தாலும் அவனோட மனிதாபிமானத்தினால அந்த வடையை வந்து அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இந்த பையனை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.